உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சந்திக்கிறார்கள். சூரியன், செவ்வாய், ராகு ஆகிய மூவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. மற்ற கிரகங்களினால் பல நன்மைகள் ஏற்பட உள்ளன. வருமானம் திருப்திகரமாக உள்ளது. எதிர்பாராத பணவரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகரத்தையும் பார்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். ராகுவின் நிலையினால் மனைவியின் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள் கைகூடும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். கும்பராசியில் சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் பழைய கடன்களை அடைப்பதற்கு வழிபிறக்கும். சப்தமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். குரு, சுக்கிரன் ஆகியோரின் சஞ்சார நிலைகளினால் பலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் சுபலம் பெற்றுள்ள நிலையில் சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றல் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். தொழில், வியாபாரம். குரு, சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டுள்ளார்கள். சந்தை நிலவரம் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக உள்ளது. நிதி நிறுவனங்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். வெளி மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் ஆர்டர்கள் கிடைப்பது மகிழ்ச்சி அளிக்கும். வெளியூர் பயணங்கள் புதிய ஆர்டர்களை பெற்றுத்தரும். உங்கள் விற்பனை நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற மாதம் இது. அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற மாதம் இது. கலைத்துறையினர். சுக்கிரன், புதன் மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுக்கும் கலைத்துறையில் ஆதிக்கம் உள்ளது. இந்த 3 கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல் துறையினர். சுக்கிரன், புதன் மற்றும் சனி பகவான் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்றிருப்பதால் மிகச்சிறந்த முன்னேற்றம் காத்துள்ளது. பலருக்கு கட்சியில் புதிய பதவி ஏற்கும் வாய்ப்பும் உள்ளது. மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் புதன் சுபபலம் பெற்று திகழ்வதுடன் புதனின் வீட்டிற்கு குரு பகவானின் சுபபார்வை கிடைப்பதாலும் படிப்பில் முன்னணியில் இருப்பீர்கள். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். பலருக்கு நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கும். விவசாயத்துறையினர். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் சற்று அதிகமாகவே விரயமாகும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றில் ஒரு பங்கை அடைத்து நிம்மதி பெற முடியும். பெண்மணிகள். குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று திகழ்கின்றனர். குடும்ப வாழ்க்கை மன நிறைவை தரும். நெருங்கிய உறவினர்களிடையே சுமூகமான உறவு நீடிக்கும். விவாகத்திற்கு காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையும். பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் சுக்கிரனும் அனுகூலமாக விளங்குவதாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உள்ளது. பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆவணி 7 பின்னிரவு முதல் 9 வரை. நன்றி.